இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட ஃபோட்டோவை போட்டு அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு 3 அடையாள குறிகள் மாதிரி இருக்கு. அதில் வந்து எம்ஃபால்மிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு பார்ப்போம். இது என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, உடலை வந்து பதப்படுத்துறதுக்கான ப்ரொசீஜர். இது யூஸ்வலாக மேலை நாடுகளில், அமெரிக்கா அந்த மாதிரியான மேலை நாடுகளில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களாம் இறந்தாங்கன்னா அவங்கள காட்சிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, மக்களோட பார்வைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 நாள் வைக்கலாம், 5 நாள் வைக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இந்த எம்ஃபார்மிங் ப்ரொசீஜர் எத்தனை நாள் வந்து உடலை வந்து கெடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் கூட வச்சுக்கணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான, நல்ல ஒரு அனுபவமான, கை தேர்ந்த ஒரு ஆள் வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணாங்க அப்படின்னா 5 வருஷம் கூட உடலை வந்து கெடாமல் வச்சுக்கலாம். இந்த எம்பால்மிங் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மெடிக்கல் காலேஜெலாம் பார்த்தோம்னா அந்த கிட்னி, அந்த கண், அந்த பிறந்த குழந்தை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாட்டிலில் ஒரு ஃப்ளூயிடு ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளூயிடு தான் ஃபார்மால்டிஹைடு. அந்த ஆர்கன்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று வச்சது இல்லை. அது பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக வந்து அந்த பாட்டிலில் இருக்கும். பட் இப்போ பார்த்தாலுமே அது நேற்று முந்தா நேற்று எடுத்த மாதிரி தான் இருக்கும். மேபி சில சுருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஆர்கன் வந்து கெட்டு போகாமல் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சேம் ப்ரொசீஜர் தான் எம்ஃபால்மிங். அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட உடம்புல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான அறிகுறிகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட 75 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுக்குண்டான எந்த அறிகுறியும் அவங்களோட பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில. இப்போ நம்மளே வந்து ஒரு காய்ச்சல், தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே நம்மளோட உடல்நிலையெல்லாம் மாறிடும். நம்மளோட கலர் மாறிடும். நம்மளோட அந்த அந்த டோன் சொல்லுவாங்க, ஸ்கின் டோன், அது குறைஞ்சிரும். ஆனால் அவங்களோட ஃபேஸை பார்க்குறப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தாங்க. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா அவங்க எம்ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட அந்த ஃபேஸை பார்க்குறப்பையும் சேம் கலர், அந்த சேம் டோனில் தான் இருக்காங்க. ஃபேஸ் வந்து எந்தவித அந்த தேகம் மெலிஞ்சதுக்கான எந்தவித அறிகுறிகளோ அடையாளமோ இல்லை. ஸோ இந்த எம்ஃபால்மிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்ன பண்ணும்னா, ஃபஸ்ட்டு உடலை வந்து கெடாமல் பார்த்துக்கும். அந்த மேலே உள்ள தோலாக இருக்கட்டும், உள்ள அந்த சதைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் கெடாமல் அப்படியே பார்த்துக்கும். அப்போ இந்த நம்ம அம்மா மறைந்த முதலமைச்சரோட ஜெயலலிதா அவரோட உடல்நிலையை பார்க்குறப்ப, அந்த ஃபேஸை மட்டும் பார்க்குறப்ப அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 75 நாள் ஹாஸ்பிட்டலில், அதுவும் ஐசியூவில் எந்தவித ஒரு உணவும் உட்கொள்ளாமல் ரொம்ப ஒரு லிக்விட் ஃபுட் அந்த மாதிரி தான் உட்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸை பார்க்குறப்ப அதுக்குண்டான அறிகுறி எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நேற்று அட்மிட் ஆகிட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்னோட கணிப்பு வந்து எம்ஃபால்மிங் வந்து அவங்க ஃபேஸில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த எம்ஃபால்மிங் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்கின் டோனை வச்சுக்கும். அந்த எம்ஃபால்மிங் பண்ணுறப்ப ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற சொல்யூஷன் சொன்னேன். அந்த சொல்யூஷனோட சேர்த்து நம்மளுக்கு என்ன டை வேணுமோ அந்த டைங்கிற அந்த நிறமீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டையும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த டை, தண்ணி, இந்த ஃபார்மால்டிஹைடு மூணையும் வந்து உடம்புல உள்ள பிளட்டை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு எவ்வளோ பிளட் வெளியேறிச்சோ அந்த ஈக்குவல் பிளட்டுக்கு இந்த ஃப்ளூயிடை வந்து உள்ளே ஏற்றிடுவாங்க. இந்த ஃப்ளூயிட் வந்து தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 வருஷம் வரைக்கும் கூட வந்து நேற்று இறந்து போனவங்க மாதிரி அப்படியே வச்சு காட்டலாம்.